ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லேபர் பேட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் புறா வளர்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. முக்கியமாக ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் புறா வளர்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது புதுசாக புறா வளர்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபேன்சி புறா, கர்ண புறா, ஹோமர் புறா, அப்புறம் சாதா புறா, இதில் வந்து நீங்கள் எது வளர்த்தா நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஒப்பீனியன் வந்து சாதா புறா தான் சொல்லுவேன். எதனால் சொல்கிறேன்னா, சாதா புறா வந்து மார்க்கெட் ஃபீல்டில், அதாவது ரேட்டும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி. மற்ற புறாவை கம்பேர் பண்ணுறதுக்கு சாதா புறா வந்து ரேட்டு கம்மி. அதுவும் இல்லாமல் வந்து சாதா புறாவில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இப்போ ஃபேன்சி புறா, ஹோமர் புறாக்கு, கர்ண புறாக்கு அதுக்கெலாம் மெயின்டெனன்ஸ் அதிகம். ஆனால் சாதா புறாக்கு வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கிடையாது. தீனிங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எது முடியுதோ, உங்களால் எது முடியுதோ, அரிசி, கம்பு, நெல் அதிலே மிக்ஸ் பண்ணி போடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சாதா புறா வளர்க்க சூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து புறா வாங்க போகிறேன். நான் எப்படி வாங்கணும்னு தெரில, நான் எங்கே போய் வாங்குறது தெரில அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு யோசனை இருக்கும். புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு பெட் ஷாப்பில் போய் வாங்காதீங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து எது மேல், எது ஃபீமேல், எது ஹெல்த்தி பீஜன் எல்லாம் சூஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. நீங்கள் புதுசாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா பெட் ஷாப்பையும் சொல்ல, ஒரு சில பெட் ஷாப்பில் ஒன்றும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இது வந்து மார்க்கெட்டிங், அதாவது நம்ம பொருளை வந்து நம்ம விற்றுடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பேர் கேட்டிங்கன்னா, அந்த பேரை வந்து அவங்க ரெண்டுமே மேலாக கொடுத்துடலாம், இல்லை ரெண்டுமே ஃபீமேலாக கொடுத்துடலாம். இதில் வந்து அவங்க எப்படி இருக்குது, சளியாக இருக்கா, என்ன எதுனே தெரியாமையே செக் பண்ணாமே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து விற்கிறது தான் அவங்க நோக்கம். எல்லா பெட் ஷாப்பையும் சொல்ல, ஒரு சில பெட் ஷாப் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் பெட் ஷாப்பில் வாங்கலை அப்படின்னா நான் எங்கே வாங்குறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதாவது உங்கள் ஊர்லேயே வந்து நிறைய பேர் புறா வளர்க்கலாம், வீட்டில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன் அதே மாதிரி நிறைய பேர் புறா வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வீட்டில் போய் நேரில் பார்த்து, எனக்கு வந்து இந்த பேர்ட் நல்லாயிருக்கு, இந்த கலரில் கொடுங்க, இதோட சிக்ஸு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் புறா வாங்க போகிறீங்க அப்படின்னா எதே மாதிரி ஸ்டேஜில் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குஞ்சு புறா வந்து வெளியே வந்து 30 நாள் கழித்து தானாக தீனி எடுத்து கொஞ்சம் பறக்க ஆரம்பிக்குது, அதேமாரி புறா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதேமாரி புறா தான் இடம் சீக்கிரம் பழகும், பழைய இடத்தும் ஞாபகம் வச்சுக்காது. உங்கள் வீட்டிலே கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நல்லபடியாக வச்சுருந்தீங்கன்னா. இப்போது நீங்கள் குஞ்சு புறா வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து ஒரு ப்ரீடிங் செட், அதாவது ஒரு பெரிய புறா, அதாவது அடல்ட்டு புறா ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த புறா இருக்கிறதுனால உங்கள் கூண்டில் அந்த புறா அவ்வளோ சீக்கிரம் பழகலைனாலும் அந்த புறாங்களை பார்த்து நீங்கள் வாங்கக்கூடிய குஞ்சு புறாங்களும் அது தீனி சாப்பிட்ற மெத்தடு, அதுக்கப்புறம் அது எப்படி தண்ணி குடிக்குது, அது கூண்டுக்கு போயிட்டு எப்படி வருது, அந்த மேல் கூவுறதை பார்த்து அந்த புறாங்களும் அதை பார்த்து தான் கற்றுக்கும். அதுக்காகவாச்சும் நீங்கள் அந்த புறாவை வாங்கி வளர்க்கணும். அதே மாதிரி நீங்கள் ப்ரீடிங் செட் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கு வந்து ரெக்கையை வந்து டேப் அடிக்கணும். எப்படி டேப் அடிக்கிறது அப்படின்னு பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புறா வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதை வந்து நான் எப்படி பார்த்துக்கிறது, நான் எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புறா எந்த புறா வாங்கிட்டு வந்தாலுமே அதுக்கு வந்து மெயினாக வந்து தண்ணி, தீனி, இடம், இது மூணுமே கம்பல்சரி தேவை. நீங்கள் வந்து தண்ணி, தீனி, அதோடு வந்து அதுக்கு மெயினாக வந்து இடம் தான், ஷெல்டர். அந்த இடத்த வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக வந்து உங்கள்கிட்ட வந்து புறா ஈஸியாக பழகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது தண்ணிங்கிறது வந்து புறாக்கு வந்து ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வந்து தண்ணி எப்போவுமே இருக்கிற மாதிரியே பார்த்துங்க. அதாவது நைட்டு அடைக்கிற டைம் போக காலையிலேருந்து ஈவினிங் வரையும் புறாங்க வெளில இருந்துச்சுன்னா அந்த டைம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புறாங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தீனி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களால் எது கொடுக்க முடியுமோ அது கொடுத்தாலே போதும். புறாங்களுக்கு வந்து அதிகமாக சோளம், கம்பு, பச்சைப்பயிறு, கேழ்வரகு அதெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியது, பொட்டுக்கல்ல இதெல்லாம். இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டைம் அது மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் டெய்லியும் நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணுறதுனாலும் அது உங்களுடைய விருப்பம். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதுக்காக புறா வளர்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ரேசிங்காகவும் புறா வளர்ப்பாங்க, பிஸ்னஸ்க்காகவும் புறா வளர்க்கலாம், ஹாபிக்காகவும் புறா வளர்க்கலாம். நிறைய பேர் வந்து ரேசிங்காக ஹோமர், கர்ண அதேமாதிரி புறாங்கள் வளர்ப்பாங்க. பிஸ்னஸ்க்காக ஃபேன்சி பீஜன், ஆர்டினரி பீஜன்ஸ் அதேமாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹாபிக்காக ஆர்டினரி பீஜன்ஸும் சூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து எந்த வகை புறா, ஃபேன்சி புறா 1000 செட்டு வச்சுருந்தாலும் சரி, ரேசிங் புறா 1000 செட்டு வச்சுருந்தாலும் சரி,
அந்த ஃபார்மில் கம்பல்சரி ஒரு 10 பேராச்சும் ஆர்டினரி பீச்சஸ், அதாவது சாதா புறா இருக்கும். இந்த சாதா புறாவினால தான் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுருப்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எந்த புறா வேணாலும் வளர்க்கலாம். ஃபேன்சி புறாவாக இருந்தாலும் சரி, கர்ண புறாவாக இருந்தாலும் சரி, ஹோமர் புறாவாக இருந்தாலும் சரி, சாதா புறாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த புறா வளர்த்தாலுமே தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்ட்டோடு வளங்க. அப்போ தான் அந்த புறா வந்து உங்கள்கிட்ட ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் புறா கிட்ட வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்போடையே இருங்க. அப்போ தான் அந்த புறா வந்து சீக்கிரம் உங்கள்கிட்ட பழகும், உங்களை வந்து எப்போவுமே எதிர்பார்த்துட்டே இருக்கும். தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கடமைக்குன்னு புறா வளர்க்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், புறாவுக்கு வந்து முக்கியமாக அதோடய ஷெல்டர், அதாவது அதோட கூண்டு அமைப்பு தான் முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து புறா உங்கள்கிட்ட சீக்கிரம் போயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் அன்லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சிறந்த கண்டென்ட்டோடு பார்ப்போம். கீப் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பாய்.